ஹாய் காய்ஸ், என்னது டிமார்ட்டில் ஸ்கேமா? ஆமாங்க, 10 ரூபாவோ 20 ரூபாவோ ஸ்கேம் தானே. ஆனால் என்ன மாதிரி ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் போனது பொள்ளாச்சி டிமார்ட் தான் போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் நான் போனது ஈவினிங் டைம். க்ரௌடு எதுவும் இல்லை, கம்ஃபர்டபுளாக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. தட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் ஃபைன். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம பேக்ஸ் எல்லாம் வாங்கி டேக் பண்ணி ஜிப்லாக் பண்ணி கொடுத்துட்றாங்க. செக்யூரிட்டி வைஸ் ஓகே. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரிலே நமக்கான ப்ராடக்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் மோஸ்ட்லி 5 to 10 ருபீஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அண்ட் தென் மற்ற ஐட்டம்ஸ், க்ராசரி ஐட்டம்ஸ் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி வாங்குற மாதிரி லூஸ் ப்ராடக்ட்டும் இருக்குது, பேக்கட் ஐட்டம்ஸும் இருக்குது. லூஸில் ப்ராடக்ட்னால் நம்ம அங்கே எவ்வளோ வேணுமோ எடுத்து ஸ்கூப்பில் போட்டு, பக்கத்தில் நிறையா வெயிங் மிஷின் இருக்குது, எதுவும் ஒர்க் ஆகாது. நம்ம போய் ஒரு பக்கம் போய் நின்னால் அங்கே க்யூ கட்டி நிற்பாங்க. அந்த க்யூவில் நின்று வெயிங் ஸ்கேல் மெஷர் பண்ணால் அதுலேயே முன்ன பின்ன ஆகும்போது நம்ம ரீசெக் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே அதுக்கான எம்ஆர்பி வித் டிமார்ட்டில் தெளிவாக எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து தான் நமக்கான ப்ராடக்ட் நம்ம பட்ஜெட்குள்ளே செட் ஆகுதா, நான் என்ன எவ்வளோ வேணுமோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கிறோம். 10 ரூபாவோ 20 ரூபாவோ ஈவன் 1 ரூபா குறைஞ்சா கூட நம்ம மக்கள் பார்த்து எடுக்கிறதா வழக்கம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அரௌண்ட் 2000 பக்கம் ப்ளஸ் 200 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இங்கே கிளாத் செக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. கிளாத்திலும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் தென் ரேட் வைஸ் வேரி ஆகிற மாதிரி இருந்தது. மில்க் ப்ராடக்ட்ஸு. ஒன் திங் நோட் பண்ண வேண்டியது, ஹோல்சேல் மார்க்கெட்டில் பாப்புலர் பிராண்டு 1 or 2 ருபீஸ் தான் ப்ரைஸ் லோவாக இருக்கும். இந்த பாப்புலரே இல்லாத பிராண்டு, சேல் அவுட் ஆகாதது, ஈவன் மினிமமான எக்ஸ்பைரி டேட் உள்ள ப்ராடக்ட் எல்லாருமே பல்க் டிஸ்கவுண்ட்டாக ஆஃபர் ப்ரைஸாக போட்டிருந்தாங்க. ஸோ இது நான் நோட் பண்ணினேன். இப்படி வாங்கும்போது நம்ம நியூவாக தேவையானது தேவையில்லாது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வரோன்னா 1500 2000 வரது தான் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இங்கே அப்ளை ஆகுது. ஒரு 2 கேக்கு வாங்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு தான் வாங்கிட்டு கிளம்பும்போது தான் தெரியுது ஒரு ப்ரைஸ் மட்டும் வேரி ஆகுது. 165 போட்டுருந்துச்சு, பார்த்து வாங்கினா விம் லிக்விடு. இவங்க 186. என்னன்னு போய் கேட்டால் பில் செக்ஷன்லாம் ரிப்பீட்டடாக ஆளால் மாற்றி போய்ட்டு கடைசியாக ஒரு பர்சன்ட்டை போய் நிற்கும் போது இது எங்கள் போர்டு அப்டேட் பண்ணாமல் ஆஃபர் வச்சுருப்பாங்க. இது பழைய ஆஃபராக இருந்திருக்கும், நாங்கள் எதுவும் அப்டேட் பண்ணல. இது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணிக்கணும் ஒரே போடு. இதே அண்ணாச்சி கடையாக அண்ணாச்சி மாற்றி போடணும் உடனே போடுறதுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் நின்று அவங்க சொல்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ப்ராடக்ட் வேணால் கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதில் பாருங்கள், இது தெரிஞ்சு ஓகே, தெரியாமல் எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது 1 ரூபா 2 ரூபா கம்மியாகுதுன்னு தான் ஒரு பக்கமே வரும். இதுக்கு நாங்கள் லோக்கல்லே வாங்கிட்டு போயிடுவோமே அப்படி தான் தோணுச்சு. நம்ம ஒரு லோக்கல் டிபார்ட்மெண்ட் போகிறது எவ்வளவோ பரவாயில்ல. இது மாதிரி சில்லியான ஸ்கேம்ப் இருந்தால் சொல்லுங்கள்.